டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்காலஜி என்றால் பொருட்களை தோண்டி எடுக்கிறது இல்லை, வரலாற்றை தோண்டி எடுக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான வேலை செய்யறதுக்கு அர்ப்பணிப்பு, பொறுமை, வேலை செய்யறதுல அக்கறை, வரலாற்று மேல பற்று, வருங்காலத்து மேல ஆசையும் இருக்கணும். அப்பேற்பட்டவங்க தான் வரலாற்று கலைஞர்களா இருப்பாங்க. மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது, தேவையானது வரலாறு. அப்பேற்பட்ட வரலாற வருங்கால தலைமுறைக்கு அள்ளித்தர இந்த ஆர்காலஜி படிக்கிற விஞ்ஞானிகள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற பண்டைய நாகரிகத்தின் மேல ஆர்கே பண்ண தீசஸ கவர்மெண்ட் மதிப்பிட்டதுக்கு நம்ம காலேஜ் சார்பா அவரை நான் பாராட்டுறேன். Congratulations, RK. ஏய், நீ எப்ப இங்க வந்த? நீ ஃபர்ஸ்ட் கப்ப குடிக்கிறப்பவே நான் வந்துட்டேன். சாரி, நான் கவனிக்கல. கவனிக்காத. வரலாற்று பத்தி யோசிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே நீ மறந்துடு. ஐ திங்க் ரொம்ப கோவமா இருக்க. சூடா 2 காஃபி சாப்பிடு, நல்ல கூல் ஆயிடுவேன். அண்ணா 2 காஃபினா? என்னங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க? ஷேர் பண்ணிக்க தம்பி, மேடம் குஷி ஆயிடுவாங்க. அவருக்கு இருக்க காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்ல. உனக்குலாம் எதுவுமே புரியாதா என்ன? கடவுளே, ஒரு ரொமான்ஸ் தாங்கல. இந்த லவர்ஸ் தான் பாட்டில்ல 2 ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க. காஃபியும் அந்த மாதிரி குடிக்க முடியும்? லவ்வர்ஸா இருந்தா எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணிக்கணும். காதல்னாலே பகிர்ந்துக்கிறது தானே தம்பி. நல்லா இருக்குண்ணா உன் கொட்டேஷனு. ஒரு காலத்துல நீ எல்லாம் எப்படி இருந்த, ஆனா இப்படி மாறிட்ட நீ இப்போ.
என்னடா ட்ரீம் பாய் ஃபேஸ்புக் விட்டுட்டு நோட் புக் கையில வச்சிருக்க? டேய் அத குடுறா. ஏன்டா ஏதோ டிராஃபிக் கான்ஸ்டபிள பார்த்த மாதிரி இவ்ளோ பயப்படுற? டிராஃபிக் கான்ஸ்டபிளா இருந்தா கூட 100 ரூபா கொடுத்து மேனேஜ் பண்ணிரலாம்டா. ஆனா அந்த கீர்த்தனா போடுற கண்டிஷனை கடவுளால கூட தடுக்க முடியாதுடா. சேச்சே சும்மா இருடா. கீர்த்தனா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஏதாவது பண்ணிருக்க. சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க. அவ சொல்லுவா, நீ சொல்லுவ, நாளைக்கு இன்னொருத்தன் சொல்லுவான். போஸ்ட் பண்றவனுக்கு தெரியும்டா கமெண்டோட மதிப்பு. கிழிச்சனி. கீர்த்தி போடுற கண்டிஷனுக்கு என் மைண்ட் அன்கண்டிஷன் ஆகுதுடா. என்னாச்சுன்னு சொல்லு வெங்கட். ஏய் என் வேதனையை சொன்னா உங்களுக்கு என்ன கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்குற மாதிரி சிரிப்பா இருக்கா? டேய் உனக்கு தெரியும்ல கீர்த்தி எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு. நீ தான்டா ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அத ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல மாட்டாங்கடா, சாடிசம்னு சொல்லுவாங்க. ஹே வெங்கட், நீ ரொம்ப டூ மச்சா பேசிட்டு இருக்க. பொண்ணுங்க பொதுவா பசங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க மட்டும் அப்படி இருந்தீங்கன்னா பொண்ணுங்க மனசுல நீங்க எப்பவும் ஹீரோ தான். அந்த பெர்ஃபெக்ட்னஸ்னு சொல்ல மாட்டாங்கம்மா, வாட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல மேட் ஃபார் ஈச் அதர் நீங்க. கிழிச்சா ஈச் அதர் மாதிரி இல்லடா, இட்கார்ட் மாதிரி இருக்கேன் நிலைமை. சொரிஞ்சிக்காம இருக்கவும் முடியல, சொரிஞ்சாலும் விட முடியல. Hey RK, Skoda car better, BMW car better? I think நானே பெரிய ரீல் தான், இவன் எனக்கு மேல பெரிய ரீலா இருக்கான். yeah. Hey, matching. எவ்வளவு நேரமா நான் இவனுக்காக காத்துட்டு இருக்கிறது? ஹாய் கீர்த்தனா. கீர்த்தனா ப்ளீஸ், கீர்த்தனா ப்ளீஸ் ப்ளீஸ், லேட் ஆயிடுச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கீர்த்தனா ப்ளீஸ் 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 கீர்த்தனா ப்ளீஸ். ஏ கீர்த்தனா கீர்த்தனா ப்ளீஸ் ப்ளீஸ் சாரிடி, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கீர்த்தனா கீர்த்தனா ப்ளீஸ் கீர்த்தனா ப்ளீஸ் கீர்த்தனா புரிஞ்சுக்கோ கீர்த்தனா ப்ளீஸ் கீர்த்தனா சாரி கீர்த்தனா, இனிமே நான் லேட்டா வர மாட்டேன் கீர்த்தனா ப்ளீஸ் ப்ளீஸ் கீர்த்தனா 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 ஏ கீர்த்தனா ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கடி ப்ளீஸ் டி, இனிமே நான் லேட்டா வரமாட்டேன்டி ப்ளீஸ் டி, சொன்னா கேளுடி ப்ளீஸ் ப்ளீஸ் டி, கால்ல விழுறேன்டி கீர்த்தனா கேளுடி ப்ளீஸ் டி. இனிமே லேட்டா வருவியா? வரவே மாட்டேனே. தேங்க்ஸ் பாய். சுண்டல் மசாலா சுண்டல், சுண்டல் மசாலா சுண்டல், சுண்டல் மசாலா ஏய் தம்பிங்க வா. சுண்டல். ஏன்டா சுண்டல் நல்லா இருக்கா? சுண்டல் நல்லா இருக்குடா பரதேசி. நல்லா இருக்கு சார். மசாலா நல்லா போட்டிருக்கியா? நல்லா தான் போட்டிருக்கேன் சார். ரொம்ப அதிகமா இருந்தா நான் சாப்பிட மாட்டேன்டா. இல்ல சார், கம்மியா தான் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியா இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் சப்புன்னு இருக்குமா? இல்ல சார், எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன். இருங்க 5 ரூபாய்க்கு தரட்டுமா? 5 ரூபாய்க்கெல்லாம் எதுக்குடா? 2 ரூபாய்க்கு கொடு. உடரே ஆ? 2 ரூபா மசால் சுண்டலுக்காக 200 கொஸ்டின்ஸ் கேப்பியாடா நீ? சுண்டல் மசாலா சுண்டல். அட பாவி, இவன் என்னடா என்னையா கலாச்சிட்டு போறான்? ஆ? கொஞ்சம் விட்டு அடிச்சிருப்பான் போலயே. ஹாய் சிந்து, புதுசா கார் வாங்கியிருக்கியா? அது இல்ல வினோத். ஆக்சுவலி என் டாடி கார் வாங்கணும் ஒரே தொல்லை பண்றாரு. பட் ஐ டோன்ட் லைக் திஸ் கார் பிகாஸ் இப்படி எல்லாரும் கூட சேர்ந்து சுத்த முடியாது இல்லையா? யா யூ ஆர் ரியலி கிரேட் வினோத். யா சம்டைம்ஸ். மேடம், என் காசை கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். வாட்? ஆக்சுவலி வர்ற வழியில என் ஸ்கூட்டி நின்னு போச்சு. இவர் கார்ல லிஃப்ட் கேட்டு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் காசு கேக்குறாரு. என்னதான் இருந்தாலும் இவருக்கு குழந்தை குட்டி எல்லாம் யா இருக்கு. poor fellow. எவ்வளவு? ஐயோ, நான் தேவையில்லாத மேடம். பில்டப் வேற பண்ணிட்டோம்.
வினோத், நான் மணி கொண்டு வர மறந்துட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீ கொடுத்துறியா? ஓ ஷிட், இப்பதான் சுண்டல்காரன் போனி ஆகலன்னு அவனுக்கு 1000 ரூபாய் தூக்கி கொடுத்தேன். இட்ஸ் ஓகே, ஐ வில் கிவ் மை கிரெடிட் கார்டு. ஏன்பா ஸ்வைப் மிஷின் இருக்கா? இல்ல சார். இட்ஸ் ஓகே. சரி, கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் காலில் விழுறேன்டா ப்ளீஸ். என்கிட்ட பணம் இல்லடா, உன்னை கையெழுத்து கும்புறேன்டா ப்ளீஸ். என்ன விட்டுறா ப்ளீஸ். என்ன குழப்படாது. வினோத், பணம் கொடுத்துட்டியா? போர் ஃபில் ஆச்சே, பாவம் பணம் இல்லைல்ல, அதான் கோல்ட் ரிங்க கொடுத்துட்டேன். ஆக்சுவலி நானே செயின் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்ன நல்லா சொன்ன பாரு, நீ வா. அமேசிங். சாதிச்சிட்டீங்க சார், அருமை. இன்னும் இது முடியல. இதை இன்னும் நல்லா சாதிச்சு உலகத்துக்கே எடுத்து சொல்றதுக்கு ஒரு திறமையானவன் வேணும். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பழகிருச்சு. சாரி டியர். அப்படின்னா ஓகே. உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஆணையிடுங்கள் மகாராணி அவர்களே. பசங்க பொதுவா பெண்களை எதுக்காக காஃபி டேட்க்கு இன்வைட் பண்ணுவாங்க? ஒருவேளை பொண்ணுங்களால வர தலைவலிய கம்மி பண்ணிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். கடவுளே, கம்ப்யூட்டர் உலகத்திலயும் பழங்காலத்து மக்கள் இருக்காங்க. யூர் அன்குவாலிஃபைடா இருக்கே. மன்னித்து விடுங்கள் மகாராணி அவர்களே, இன்னொரு வாய்ப்பு. அப்படின்னா இன்னொரு டெஸ்ட். இப்ப நம்ம வெளிய வந்திருக்கோம்ல, இப்ப நீ காஃபி ஆர்டர் பண்ணுவியா இல்ல ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுவியா? அப்பாடா, தப்பிச்சிட்ட. அப்படின்னா என்னோட பேச்சு கூலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமா? இல்ல, ஐஸ்கிரீம்னா சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா, அதுக்கு தான். டேய், பாடியில காமன் சென்ஸோட சேர்ந்து ரொமான்டிக் சென்ஸும் கொஞ்சம் இருக்கும்டா. அதை யூஸ் பண்ணு. பசங்க பொண்ணுங்களை காஃபி டேட்டுக்கு இன்வைட் பண்றதுக்கே அந்த சூடான காஃபியை கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணிக்கிட்டு நிறைய பேசுறதுக்காக தான்டா. ஓஹோ, இவ்ளோ இருக்கா காஃபி பின்னாடி? பின்ன பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா ஆர்கியாலஜில ஒர்க் பண்றதே பெட்டர். கிழிச்ச. காலையில வந்து என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போ. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. என்னால கூட்டு போக முடியாது. ஏன்? லூஸ் ஆடி நீங்க. கடவுளை ட்ரீட் பண்றீங்களா? முதல்ல அசிஸ்டண்டா பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா கையை காலை கொடுத்து படைச்சு வச்சா நீங்க என்னடா உங்க வழி அவர் தலையில வச்சு நீங்க ரிலாக்ஸா உட்காந்துக்கிறீங்க. எங்களுக்கும் கடவுளுக்கும் நிறைய டீலிங்ஸ் இருக்குப்பா. நாளைக்கு நீ வர கோவிலுக்கு கூட்டிட்டு போற. ஓகே, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணு. சர்வர்னா 2 ஐஸ்கிரீம்ஸ், 2 காஃபி. ஓகேடா, பாய். கைய விடுறீங்களா? இப்ப நான் உள்ள போகணும். இது ரோடு. பாய்.
நான் நினைச்சது நினைவாயிருச்சு. இத்தனை நாள் நான் பண்ண ஆராய்ச்சிக்கு பலன் கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் வெளியில எடுக்க முடியாத பெரிய வரலாற்றை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த ஒன்று மட்டும் கிடைச்சிட்டா இத்தனை நாள் என்னோட உழைப்புக்கு பலன் கிடைச்ச மாதிரி தான். பொண்ணுங்க அதிகமாயிடுச்சா இல்ல பிரச்சனை அதிகமாயிடுச்சா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏய் கண்ணு போயிடும். ஃபர்ஸ்ட் உள்ள போய் சாமி கும்பிடலாம் வா. அவரு சர்வந்தர் யாமே. நீ உள்ள போய் பூஜை பண்ணிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். கடவுளையா தேவதையா? ఏలుగుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. 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 ఏలుగుంటలవాడ వెంకటరమణ. யோ, என்ன உனக்கு காலங்கத்தால ஏன் காலில் விழுற? சாமி உள்ள இருக்கு. மச்சான் மச்சான் நீ தாண்டா என்ன காப்பாத்தணும். என்னாச்சுடா? உன் தங்கச்சி என்ன கொல்றாடா. எதுக்குடா? அவ ஏதோ வேண்டி இருக்காளாம். அந்த வேண்டுதல நிறைவேறதுக்காக என்ன 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்றாடா. அது ஏதோ நடந்துட்டே செய்யலாம்ல. அந்த லூசுக்கு எப்பரா தெரியும்? டேய் என்ன நிறுத்திட்ட? ஐயோ வரடா பாய்டா. ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா. சாப்பிடு. இந்த கோயில் தர்மகர்த்தா எங்க தாத்தா தான். உனக்கு தெரியுமா? தர்மகர்த்தானா? அது வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். வெளியில கோயில் படிக்கட்டுல சில பேர் தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தலைவர் தானே? சீச்சி, இவளுக்கு சுத்தமா நாலேஜே இல்ல. அது இல்ல சிந்து, அந்த காலத்துல இந்த கோயிலை கட்டினது எங்க தாத்தா தான் சொல்ல வந்தேன். ஓஹோ, அப்பெல்லாம் உங்களுக்கு வீடே இல்லையா? இந்த கோயில்ல தான் இருந்தீங்களா? கோயில் சாமிக்கு வீடு எங்களுக்கு. சாரி வினோத், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? தெரியலனாலும் கரெக்டா தான் சொல்லியிருக்க. இனி இந்த டாபிக்கை விடு. ஹே, மறுபடியும் அங்க பிரசாதம் கொடுக்கறாங்க, வா போய் வாங்கிட்டு வரலாம். இப்பதான் நீ சாப்பிட்ட. ஒருவேளை கோயில் படிக்கட்டுல உட்காந்துருக்கிற அந்த பேச்சா இருப்பாளோ? என்னப்பா, கோவில் தர்மகர்த்தா பேரனுக்கு கூட இவ்ளோண்டு தான் பிரசாதம் கொடுப்பீங்களா? சும்மா ரெடி. அப்ப நான் யாரு? எங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையான பேரனே நான் தான். முதல்ல நீங்க யாரு? என்னங்க, தர்மகர்த்தான ஒருத்தர் தான் இருப்பாங்களா? ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ இருப்பாங்க. அவ பேர் என்ன? You nasty fellow. I don't like this kind of questions. Hey, I hate you. I hate you. I hate you, man. என்னாச்சு வாளுக்கு? வினோத் 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 வினோத், என்னாச்சு உனக்கு? Irritating fellow. Irritating fellow. அதனால தான் நான் இங்கலாம் வர மாட்டேன்னு சொன்னேன். ஹாய் வினோத். ஹாய். நீ என்னடாங்க? நந்து கூட வந்தேன்டா. அது ஓகே. நீங்க எங்க இங்க? தேங்காய் காக்கா. சாரி, சாமி பார்க்க வந்தோம். என்னடா வெங்கட், கோயில்ல ஏதோ பார்ட் டைம் ஜாப் பண்றியா? இப்படி சோர்ந்து போயிருக்க? டேய் வாயை மூடுறா. இவன் ஒருத்தன் இப்போ எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு தெரியுமா? என்னாச்சு உனக்கு? அப்பா அம்மா, இப்பயாவது உண்மையை சொல்லுடி. என்னை எதுக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ண வச்ச? ஹலோ, உன்னை சுத்தி சுத்தி வரதுக்கு நீ என்ன கோயில்ல இருக்க சாமியா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. நீ அன்னைக்கு அப்படி சொன்னல, அதனாலதான் கோயில்ல நான் இருந்துகிட்டு கோயில சுத்தி அங்க பிரதர்ஷனம் பண்ண வச்சேன். இரிட்டேஷன் பண்ண வச்சிருக்கடி. ஆத்திரத்துல ஏதோ சொன்னா அதுக்கு நீ இப்படியா சுத்த விடுவ? ராட்சசி ராட்சசி. உன்னால சீக்கிரத்திலே ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது. ஆனா அந்த நேரத்துல
ஒரு பெரிய ஆபத்து உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மரணம் நிழல் துரத்தும், கூட இருக்கிறவங்களோட சாவு சத்தம் கேட்கும். நீங்க எச்சரிக்கையா இருங்க, நன்மை நடக்கும். ஆர்கே, அவர் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால இந்த வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போறான். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. பார்த்துக்கலாம் வாங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. ஹலோ, சொல்லுங்க. மே கமின் சார். கமைன். ஹவ் இஸ் யுவர் டே ஆர்கே? சூப்பர் சார். வர சொல்லியிருந்தீங்களா சார்? யா. வாட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் ஆர்கே? இன்னும் ஃபைனல் பண்ணல சார். ஏதாவது இன்னோவேட்டிவாக யோசிக்கிறேன். குட். ஐ நோ. கீப் இட் அப். தேங்க்யூ சார். நீ தேவர் கோட்டையை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை சார். கடந்த 10 வருஷமா நான் அந்த கோட்டையை பத்தி பரிசோதனை பண்றேன். சம்திங் இஸ் தேர் ஆர்கே. அப்ப இருந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கோகுல் கூட அங்க பரிசோதனை பண்ணியிருக்காருன்னு தெரியும். அங்க ஒவ்வொன்றும் கொடிங்க ரூபத்துல இருக்கும். அதை நாம டீகோட் பண்ண முடிஞ்சா உலகத்துக்கு ஒரு அருமையான வரலாற்றை கொடுக்க முடியும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். ஓக்லே மூலியமா நம்மளுக்கு எந்த வித இன்ஃபர்மேஷனும் இல்லை சார். கோகுல் கூட ஒரு ஸ்டோன் மேல பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அங்க ஒரு டைரி மேப் மட்டும் கிடைச்சது. அது கூட முழு கோடிங் மொழியில மேப் கூட கொஞ்சம் மங்களா தான் தெரிஞ்சுது. ரீசெண்டாக தான் நான் அதை டீகோட் பண்ணியிருக்கேன். ஆனா அது முழுசா இல்லை. இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நீ இன்ட்ரெஸ்டா இருந்தா அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஷியோர் சார், ஐ கேன் ஹேண்டில் இட். இதுல நிறைய ஆபத்து இருக்குங்கிற விஷயம் கொஞ்சம் நம்ப வேண்டியதா இருக்கு. கோகுலோட மரணத்துல சந்தேகமா இருக்குன்னு போலீஸ்காரங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சார், ரிஸ்க் எடுக்க நான் ரெடியா இருக்கேன் சார். எப்படி இருந்தாலும் போர்ல இருந்தவங்களுக்கு வீர மரணமோ இல்ல வெற்றியோ கண்டிப்பா கிடைக்கும். ஐ நோ ஆர்கே. கங்க்ராட்ஸ். டீமை ரெடி பண்ணிட்டு வந்து பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓவர் ஆக்ஷன் பண்ணாதடா. காலரை சரி பண்ணிக்கோ. எதை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணலாம்? கம்போடியானா எப்படி இருக்கும்? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பாகிஸ்தான் போயிட்டு வேளாங்கண்ணி மாதா கோவில் மேல ரிசர்ச் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவு சீரியஸா இல்லாம பிக்னிக் மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அப்படின்னா கோவா போலாம். போயிட்டு என்னடா பண்ணுவ? ஐயோ, ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்படின்னா மூடிக்கிட்டு உட்காரு. அப்படின்னா இவன் சொல்லுவான் என்ன பண்ணலான்னு. ஓகே. கைஸ், நம்ம தேவர்கோட்டை மேல ப்ராஜெக்ட் பண்ண போறோம். டேய், அது ஆபத்தானதுன்னு கேள்விப்பட்டேன்டா. ஆமா, அங்க பேயெல்லாம் கூட இருக்கான். தேவர்கோட்டையை பத்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியும். ஆனா நீங்க சொல்ற பேய் பூதங்களை பத்தி எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பழைய நண்பர்கள் தான். அதனால எனக்கு அதை பத்தி பயம் கிடையாது. அதுவும் தேவர்கோட்டைன்றதுனால அது ஒரு புது அனுபவமா இருக்கும்டா. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸா நீங்க என் கூட அனுபவத்தை பகிர்ந்துக்கு ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி. நானும் ரெடி. இவன் கூட ரெடி. அட நீ சும்மா இருமா. சி, வாய மூடு. பொண்ணுங்களே நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க என்னடா சீன் போடுறீங்க? நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். பார்த்து கத்துக்கோங்கடா. ஏன், எங்களுக்கு என்ன பயமா? எதுக்கு ரிஸ்க்னு நினைச்சோம், அவ்வளவுதான். நானும் ரெடி தான். என்னடா வினோத்? நானும் தான். ஓகே கைஸ், நாளைக்கு நம்ம கிளம்புறோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் நேம் ஃபுல்லா நான் ப்ரொஃபசர் கிட்ட கொடுக்க போறேன். ஸோ டிராவலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே. Done. குட் லக் ஆர்கே. தேங்க்யூ சார். மற்ற ஆப்ரேஷன் மாதிரி இது கிடையாது. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். முதல்ல டீம் எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு தைரியத்தோட இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் பத்தி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாத. ஆபத்து எங்கிருந்து வேணாலும் வரலாம். ஐ கேன் டீல் இட் சார். இந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய முழு பொறுப்பு உன்னோடது தான். அந்த தேவர்கோட்டையில ஏன் இன்னும் ஆராய்ச்சி பண்றாங்க? அவ்வளோ ஆபத்தானதுன்னு தெரிஞ்சும் கூட ஏன் இவங்களை அனுப்புறாரு? எதுக்காக அனுப்புறாரு? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆர்கே எதுக்காக போறான்? ஐ திங்க்
உலகத்துக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ரகசியம் அது? எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். ஹலோ, ஹலோ மேடம், ஃபோன் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னு தான். நான் ஏதாவது பேசணும்னா முதல்ல நீங்கள் ஏதாவது பேசணும் இல்லை மேடம். நான் உன்கிட்ட போன்ல இல்ல, டைரக்டா பேசுறேன். சரி, நான் காலேஜுக்கு வரேன்ல, அங்கே பேசிக்கலாம். என்ன திடீர்னு இப்படி? ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. அதை கொண்டு வந்தீங்களா பின்ன? என்னது? அதான் சர்ப்ரைஸ். வாங்க. அது சரி, என்ன மேட்டர்? ஜஸ்ட் சும்மா. இப்படி என்ன தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். உங்ககிட்ட வரணும்னா விஷயத்துக்கு மிஞ்சின விஷயம் என்ன இருக்கும்? ரொம்ப தெளிவா பேசுறீங்க. தெளிவா சொல்ற திறமையானவனுடைய திறமையையும் திறமை இல்லாத விஷயத்தை கண்டுபிடிக்கிற திறமைசாலி நீங்க. அது சரி, எதுக்காக வந்த? உனக்கு என்ன வேணும்? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அப்படி எனக்கு புரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேனே. அவ்வளோ ஈஸியா இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நீ நம்பினா நான் 100% தருவேன். 100% இருக்கு. இருந்தா கண்டிப்பா தருவேன். சொல்லு, என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அதான், என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸ்டெப்ஸ் வச்சு தில்லுமுள்ளாடுற செஸ் சாம்பியனோட திறமைய கெஸ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. இதுல கெஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? வருஷ கணக்குல பரிசோதனை பண்ணி பாதியில விடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. உயிர் போகும் தெரிஞ்சு கூட எதுக்கு? எனக்கு உயிரை விட ப்ரொஃபஷன் தான் முக்கியம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் அது மேல ஏன் இன்னும் பரிசோதனை பண்றீங்க? எதை தேடி பண்றீங்க? உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லனா எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? நம்ம இந்த ப்ரொஃபஷன்ல இன்ஃபர்மேஷனும் நம்ம தான் வெளியெடுக்கணும், எவிடன்ஸும் நம்ம தான் வெளியெடுக்கணும். கரெக்ட் சார். முயல் கொம்புக்காக முயற்சி பண்றது கரெக்ட் இல்லல்ல? ஆமா ரஜினி, இதெல்லாம் டவுட்டோட கேக்குறியா இல்ல டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக கேக்குறியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்கிற இன்ட்ரெஸ்டோட கேட்குறேன். உனக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டை விட இன்டென்ஷன் அதிகமாக தெரியுது. முதல்ல அந்த இன்டென்ஷன் என்னன்னு சொல்லிடு. சார், எனக்குள்ள இன்டென்ஷன் மட்டுமா? வேற எதுவும் தெரியலையா? என் இன்டென்ஷனுக்கு பின்னாடி இருக்க டென்ஷன் அட்டென்ஷனோட பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ என் லட்சியத்தை தவிர இன்னொரு பக்கம் அட்டென்ஷன் வைக்க முடியாது. எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, வா ட்ராப் பண்றேன் காலேஜ்ல.
நண்பா உன்னில் இருந்தா இந்த உலகம் உணரே தாண்டா. கோடியில் ஒருவன் நீ தானே, எல்லா எல்லைகளும் தாண்டிடா. கூகுள் பண்ண கிடைக்காது, உன் தைரியம் நீயே தேடுடா. இந்த விஷயம் நீ அறிந்தால் உன் லைஃபே மொத்தம் கலர்ஃபுல் தான். உனக்கு நிகரே நீ தாண்டா, இது தாண்டா சக்சஸ் மந்த்ரா. உனக்கு போட்டி நீ தாண்டா, என்ன ஆனாலும் ரெடி என்று நீ தூள கலப்புடா. நீ ஒரு ஆயுதம்டா. கஷ்டம் ஒன்று இல்லை என்றால் எவரெஸ்டும் கிட்டதான். இஷ்டம் போல நீ செஞ்சா பெஸ்டா. பயணம் எதுவானாலும் தைரியமா செல்லுடா. பாடு நீ வெற்றி பாட்டுடா. நண்பா உன்னில் இருந்தா இந்த உலகம் உணரே தாண்டா. கோடியில் ஒருவன் நீ தானே, எல்லா எல்லைகளும் தாண்டிடா. கூகுள் பண்ண கிடைக்காது, உன் தைரியம் நீயே தேடுடா. இந்த விஷயம் நீ அறிந்தால் உன் லைஃபே மொத்தம் கலர்ஃபுல் தான். டேய், இப்போ நம்ம பண்ற இந்த ஜர்னி மேல உன்னுடைய ஒப்பீனியன் என்ன? பரலோகத்துக்கு பயணம் பண்ணும்போது உனக்கு புரியும் நண்பா. நீ படிச்சதெல்லாம் இங்க வந்து சீன் போட்டேன்னு வச்சுக்கோ, நான் அப்படியே பொழந்துருவேன். ஹே, ஏன் எப்ப பார்த்தாலும் சீனுவை திட்டிட்டே இருக்கீங்க? இவனை பத்தி உனக்கு தெரியாது. சைக்கோக்கும் சாடிஸ்டுக்கும் கிராஸ் பீட் இவன். டேய் வினோத் வெங்கட், வாங்கடா போலாம். ஆனா இந்த தேவர் கோட்டைக்கு எப்படி போனன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணா? தேவர் கோட்டைக்கா? தெரியாதுங்க. சரி வாங்கடா கூட. பாஸ், இங்க தேவர் கோட்டை எங்க இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? தெரியாது. பிரதர் உங்களுக்கு? நைமாலம். சொன்னேன்ல, அட்ரஸ் சொல்றதுக்கே பயப்படுறாங்க. இப்ப வாச்சு திரும்ப போயிடலாம்டா. டேய், பயத்துக்கு அடங்கினவன் பழத்துக்கு வழிகாட்டுவான். அப்படி ஒருத்த மாட்டுவான். நான் கூப்பிட்டு போறேன் சார். உன் பேர் என்ன? பாசா சார். பெரிய ரஜினி நினைச்சிட்டு இருக்கிறான் போல இவன். சிக் 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 சிக். நானும் அவர் மாதிரி தான் சார். 100 தடவை சொன்னாலும் ஒரு தடவை சொன்னாலும் மேட்ரு ஒண்ணுதான். ஆனா அதுக்கு தான் கொஞ்சம் செலவாகும். இவன் நம்ம சிச்சுவேஷனை அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். அவசியம் உங்களுது சார், யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எங்க கூடவே இருப்பியா? இருப்பேன் சார். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். என்னடா சொத்து எழுதி கொடுத்தா போதுமா? தேவையில்ல சார். வழி காட்டுறதுக்கு 2000 ரூபாய், டெய்லி உங்க கூட இருக்கிறதுக்கு 1000 ரூபாய். சரி பரவாயில்ல, வா. அட்வான்ஸ் சார். எங்கேயாச்சும் வழி தவறி போன அப்ப இருக்கடா உனக்கு. இந்த காட்டுல ஒவ்வொரு இன்ச்சு எனக்கு தெரியும் சார். உன் இன்ச்சு உன் காமன் எங்களுக்கு எதுக்குடா? தேவர் கோட்டைக்கு முதல்ல வழிகாட்டு. ஓகே, ரைட் ரைட். இதுதான் தேவர கோட்டையா? ரொம்ப நார்மலா இருக்கு. தேவையில்லாம நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம். இது என்ன பாஷா? இது தேவர்கோட்டை இல்ல மேடம். இப்ப நம்ம இங்க தங்கறதுக்கு இது சரியா இருக்கும். நாளைக்கு காலையில தேவர்கோட்டை போலாம். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, தேவர் கூட்டம்னா இது ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை பத்தி தான் நம்ம ரிசர்ச். இப்போதைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
வாங்க போலாம். இங்கேயே நம்ம இருக்க போறோம். இந்த பாழடைஞ்ச பங்களாலயா? இந்த பாழடைஞ்ச பங்களால தான் தங்கணும். இதை தவிர வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காது. உள்ள இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க. சரி வாங்க. வாவ். என்னடி ஆச்சு? இவனை பார்த்து பயந்தீங்களா? இவன் பேரு சிவன். இவன் இங்கதான் இருப்பான். நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் இவன் தான் பாத்துக்குவான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சிவான் பேர் வச்சுட்டு அப்புறம் ஏன்டா பேய் மாதிரி நிக்கிற? மாத்து எக்ஸ்பிரஷன்ஸா மாத்து. சரி சரி வாங்க வாங்க. வாங்க. டேய் நீ கிளம்புடா. பயமுறுத்திய சாவடிக்கிறான் செத்த பையல. வாவ், வெளிய பயங்கரமா இருந்தாலும் உள்ள ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க அப்படிதாங்க. முதல்ல அமைதியா இருக்கும். அப்புறமா அமைதியா தாங்க இருக்கும். கொய்யால அப்புறம் எதுக்குடா ஒரே விஷயத்தை ரெண்டு தடவை சொல்ற? நீ ரெண்டாவது தடவை கேப்பன்னதான். இவன் கொஞ்சம் ஓவரா பண்றான்டா. ஹேய், இங்க டிவி இருக்கு. இங்க சன் டிவி சீரியல் பார்க்கலாமா? சீ, உனதெல்லாம் ஒரு பழப்பா. இங்க கரண்ட் இருக்கா இல்ல டவுட்டா இருந்தா இதுல டிஷ் அதுல சீரியல் வேற வேணுமா? டேய் ரொம்ப பசிக்குதுடா. பாஷா கிட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்கடா. ஏன்டா கொல்றீங்க? பாஷா நீ அவனுக்கு சாப்பிட்டு தயவு செஞ்சு ஏதாவது வாங்கிட்டு வா. என்னாச்சு நந்தினி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? என்னமோ எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. கூல் பேபி, என் கூட வா. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பயப்படுறது. எதுவும் இல்லை நந்தோ. பி கூல். இந்த மாதிரி இடத்துலலாம் எதுவுமே இல்லைனாலும் எல்லாம் இருக்கிற மாதிரியே ஒரு ஞாபகம் வரும். இட்ஸ் காமன்மா. அப்படின்னா உண்மையில இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரியா? பயப்படாத நந்தோ. இந்த பேய் பூதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி மிஸ்ட்ரி இருக்கு. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. நீ எப்பவுமே கூடவே இருப்பல்ல. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்கிட்ட ஏதாவது வரணும்னா அது என்னை தாண்டி தான் வரணும். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ நந்தினி. வாங்கடா, பாஷா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கான். போய் சாப்பிடலாம், பசிக்குது.
ஏன் பாஷா நீ இந்த காலி டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு ஆகாதவங்களோட டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். டே வெங்கட் அவன் கூட தான் பேசணுமா பேசு. டே பாஷா இந்த வீட்ல பேய் இருக்காடா? சீ வாங்கி விடு. இந்த மாதிரி நேரத்துல உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையா? எதுக்கு சார் பயப்படுறீங்க? அந்த சிவன் இங்க தானே இருக்கான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேய் இருக்குமோன்ற டவுட்டே வந்துச்சு. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே சிவன் தான். இல்லங்க, இதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் தங்கி இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் பாறைக்கு நடுவுலயே இருப்பாரு, பரிசோதனைன்னு. அவரோடதுதான் இதெல்லாம். ஓஹோ, அவர்தான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரா? ரொம்ப ரிச்ன்னு நினைக்கிறேன். போகலங்க, இங்கதான் இருப்பாரு. ஒருவேளை அவர் இங்க வந்தா நம்மளெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவாரா? ஐயோ, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க. ஏன் அவ்வளவு நல்லவரா? ஆமாங்க, அவர் யாரையும் எதுவும் பண்ண மாட்டாரு. பேயா மாறி இத்தனை வருஷம் ஆனாலும் பேயா? நம்ம போய் படுத்துக்கலாம்டா. வாங்க, வாங்க. ச்சே. ஹலோ, கிளம்புறீங்களா? ஆஹா இல்லைங்க, அது என்ன கிளம்புறேன் நீங்க? இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது என்ன வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஊருக்கு போயிட்டாங்க, தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு. ஆனா இப்ப என்ன? அத பத்தி நான் அப்புறமா பேசுறேன். முதல்ல வந்து டோர் தரங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி வரேன். ஓ தேங்க்யூ. எப்படி இருக்கு? நைஸ், நல்லா இருக்கு. நான் கேட்டது காஃபி பத்தி இல்ல. பின்ன என் புடவை பத்தி. ஓ அழகா இருக்கு. ஒரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? எது நல்லா இருக்குன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? எது பாத்தீங்க? எது நல்லா இருக்கு? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இவன் எப்ப பார்த்தாலும் மேலேயே பார்த்துட்டு இருக்கான். எதையா தொலைச்சிட்டானோ என்னமோ. டேய் வாடா சாமி போலாம் வா. முதல்ல நம்ம தேவர்கோட்டைக்கு போறோம். சோ எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி தானே? ரெடிடா. ஓகே இருக்கு. லெட்ஸ் கோ. ஓகே. ஏய் நீ திருந்தவே மாட்டியா? வாடா.
ஏய் ஏய் நந்து வெங்கட் ஏய் எங்கடா இருக்கீங்க வினோத் நந்து நந்து ஆர்கே 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 நந்து நந்து எங்கடா போன வெங்கட் வெங்கட் வினோத் ஏய் எங்கடா போனீங்க பாஷா வந்ததுனாலதான் இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம் இல்லாட்டி எல்லாரும் கலைஞ்சிருப்போம். டேய் இப்பயாச்சும் என் பேச்ச கேளுங்கடா இங்க இருந்து போயிடலாம்டா நம்ம உடனே வெளியே போயிடலாம். இப்போ வெளியே போயிடலாம். போலாம்டா வெளியே புரிஞ்சுக்கூட போயிடலாம்டா சரி கண்டிப்பா காலைல வெளிய போயிடலாம் போயிடலாம். படுத்துக்கோங்க ஆர்கே ஆர்கே ம் ஏய் அந்த பேப்பர் எடு புள்ளிகளில் முதல் புள்ளி அந்த புக்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லு. யமலோகத்துக்கு வழி. ஏன் சார் சும்மா சும்மா பயமுறுத்துறீங்க? அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா உனக்கு புரியும்டா. எங்களை தனியா விட்டுட்டு போகணும்னு நினைச்சா அப்புறம் நீ காணாம போயிருவ. ஆர்கே ஒரு தடவை ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணு. நடந்த விஷயத்தை சொன்னா அவர் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஆமா இந்த மாதிரி நேரத்துல நம்ம ப்ரொஃபஸரோட உதவி வாங்கினதா உண்டு. யாயா கரெக்ட். என்ன கரெக்ட்? இன்னும் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல. இதுல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. சோ அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? அந்த புக்கை டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சிடும்ல. எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பிக்கிறது ஈஸிடா, ஆனா அதை முடிச்சு வைக்கிறது தான் கஷ்டமே. அந்த கஷ்டத்தை தாண்டவன் தான் சாதிக்க பிறந்தவன். ப்ளீஸ்டா ஒரே முறை ப்ரொஃபஸர்கிட்ட பேசி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் திரும்ப வர சொன்னா போயிடலாம்டா. ஹலோ. ஆர்கே எப்படி இருக்க? ஃபைன் சார். பரிசோதனை எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்ல சார். ஆர்கே ரொம்ப ஜாக்கிரதையா அப்சர்வ் பண்ணு. எந்த ஒரு சின்ன குழு கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணு. ஓகே? இன்னொரு விஷயம், அங்க ஒவ்வொரு நொடியும் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. எதையும் அந்த இடத்துல ஈஸியா எடுத்துக்காத. டேக் கேர். எனக்கு டே டு டே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு. சின்ன குழு கிடைச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சார் நீங்க நினைக்கிறபடி அங்க மேப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100%. எனக்கு கிடைச்ச புக்கில் இருந்ததை டீகோட் பண்ணி பார்த்ததுல அதோட விவரம் இருக்கு. முதல்ல அந்த மேப் எங்க இருக்கு, அந்த மேப்ல இருக்க இடம் எங்க இருக்குங்கிறது மட்டும் எனக்கு கிடைச்ச அந்த புக்கில் இல்லை. அது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி பார்த்தா அந்த மேப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். இப்படியே இருந்தா எத்தனை காலம் தான் பரிசோதனை பண்றது? எங்கன்னு பண்றது? ஒருவேளை அதுல அதை பத்தி எழுதுனாங்களோ இல்லையோ, ஒருவேளை அது மட்டும் நடந்தா அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியுமா நம்ம? கண்டிப்பா கிடைக்கும்.
நான் பண்ண பரிசோதனையில் அந்த கோட்டைக்கு சம்மந்தப்பட்ட ரகசிய வழி எங்கே இருக்குன்னு, சுரங்க வழி எங்கே இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு அந்த கோட்டையோட முழு விவரத்தை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பக்கா 1 2 3 4 5. பாஷா நல்லா சம்பாதிக்கிற. என்னமோ சார், வயிற்று பொழப்புக்காக. சார், உங்க ஆளுங்களை நம்பினா வேஸ்ட் சார். ஒருத்தர் கூட தைரியமே இல்ல. பாஷா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க சார், உங்களுக்காக நான் எது வேணாலும் பண்றேன். சும்மா ஒண்ணு வேண்டாம், உனக்கு காசு கொடுத்துட்றேன். சார் வேணாம் சார். இது உங்களுக்காகவும் உங்க நேர்மைக்காகவும் பண்றேன் சார். யாரு வந்தாலும் வரலனாலும் நான் உங்க கூட வரேன் சார். தேங்க்ஸ் பாஷா. சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? பாஷா, இந்த காட்டை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இந்த காட்டுல வாழ்ற காட்டுவாசிகள் இல்ல சின்ன சின்ன குக்கிராமங்கள் ஏதாவது இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இருக்கு சார். கூடுவாஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கூட்டம் பரம்பரையா இந்த காட்டுல தான் வாழுது சார். வெரி குட். எனக்கு கூட்டு போறியா? அந்த ஊருக்குள்ள யாரையும் வரவிட மாட்டாங்க சார். அந்த ஊருக்குள்ள யாரும் போறதுக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்க. பாஷா, முதல்ல எனக்கு கூட்டு போறியா? கண்டிப்பா சார், ஜாக்கிரதையா இருக்கணும்னு முன்னாடியே சொன்னேன். நானும் உன் கூட வரேன் ஆர்கே. ஆர் யூ ஷூர்? யா. ஆர்கே, இங்க பாரு. பட்டப்பகல் சூரியனுடைய வெளிச்சத்தை நடுஇரவு அமாவாசை இருட்டில் இடி மின்னல் வந்தாலும் தடுக்க முடியுமா? அது முடிந்ததா? முடிந்தாலும் முடியாததா? இது கோடிங் மாதிரி இருக்கு. யா, நீ எதுக்கும் நான் இது வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் மறுபடியும் வந்து இது பாக்குறேன். புக்கு ஜாக்கிரதல. வா போலாம் சார். ஏய், சீக்கிரம் வந்துருங்க சார். இருட்டாக போது, சீக்கிரம் போயிடலாம் சார். இருட்டாச்சுன்னா இந்த ரோட்ல போறது ரொம்ப கஷ்டம். முதல்ல உனக்கு வழி தெரியுமா? வழி தெரியுமாவா? கேப்டன் பிரபாகரன்ல விஜயகாந்துக்கு வழிகாட்டினது நான் தான். பாகுபலியில பிரபாஸுக்கு வழிகாட்டினது நான் தான். அலிபாபா படத்துல எம்ஜிஆருக்கு வழிகாட்டினதே நான் தான். அப்பேற்பட்ட என்ன குறைச்சலாம் இட போறீங்களா சார்? டேய், அந்த காலத்துல நீ பிறந்திருப்பியா? போதும் வா. சரி வாங்க போலாம். டைம் ஆகுதுல்ல. நீ எப்பவுமே இங்கதான் இருப்பியா பாஷா? இல்ல மேடம், தாபாவுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இந்த காட்டுக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு கைடா இருப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா ஏகாதிபதி ராஜா மாதிரி இந்த காட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற மகாராஜனா. ஐயோ, அப்படின்னா இந்த காட்டுல உனக்கு எல்லாமே தெரியும். நல்லா தெரியும் மேடம். நீங்க போங்க, மெல்ல. ரைட்ல அப்படிதான். அப்படி தேவர் மலைக்கு போன ஆர்கே கும்பலுக்கு பலவித புது விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த புக்கை பார்க்கும்போது எனக்கு கருட புராணம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கும் பயமா தான் இருக்கு வினோத். ஆனா உன்னை பார்த்துதான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். என்ன பார்த்தா? ஆமா வினோத், உனக்கு தான் புராணத்தை பத்தி நல்லா தெரியும்ல. நீ ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துவேன்ற தைரியம் தான். போடி பொண்ணாக்கு, நீ நானும் வருஷம் சாம்பல் கொட்டுற மாதிரி என்ன பார்த்து நீ தைரியமா இருக்கன்ற நான்சென்ஸ். சிந்து 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 ப்ளீஸ் வெங்கட், விடு. ஏற்கனவே எனக்கு டென்ஷனா இருக்கு. டென்ஷன் எதுக்கு? பயத்தினால. அதான் நான் இருக்கேன்ல. நீ இப்படி பண்ண எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆனா இந்த பங்களால இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. உன் பயத்தையும் டென்ஷனையும் குறைக்க என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, கொடுக்கவா? என்னது? வெங்கட், வெங்கட்.
எங்களால முடியாதுடா. இங்க இருந்தா எங்க உயிரை போயிடும் போல இருக்கு. ஆமா இருக்கே, ரொம்ப பயமா இருக்கு. யாரோ துரத்துற மாதிரி இருக்கு. பேய் பங்களால இருக்கும்போது பேய் துரத்தாம வேற யார் துரத்துவாங்க? இந்த புக்கு கிட்ட இருக்கறனால எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பயப்பட தேவையே இல்ல. பேயும் இல்ல பூதமும் இல்ல. யாரும் மிஸ்மேரேஜ் பண்றாங்க. மேபி இந்த புக்குக்காக தான் நினைக்கிறேன். அவ்வளோ மதிப்பா இந்த புக்குக்கு? இந்த புக்ல இருக்க விஷயம் தான் இதுக்காக தான் நம்மள எல்லாரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியமானது. அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனை பேர் தைரியமா இருக்கும்போது நீங்க என்னண்ணே? ஆனா நீ வாயை முறா குள்ள கத்திரிக்கா. ஏய், முதல்ல இந்த மாதிரி சண்டை போடுறது நிறுத்துங்கடா. வினோத், இந்த லிக்விட் அப்புறம் கர்ச்சீஃபை எடுத்து டெஸ்ட் பண்ணு. ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்றானுங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு வெளியே போய் டைம் பாஸ் பண்றதே பெட்டர். டேய், இதுல 2 உனக்கு, இன்னொன்னு எனக்கு. என்னடா ஏதோ ரகசிய கூட்டம் நடக்குது? ஐயா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒன்னும் இல்லனா அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் ஏன் பேச்ச நிப்பாட்டினீங்க? எங்க சீக்ரெட் எங்களுக்குள்ள இருக்கும் சார். எல்லாத்தையும் சொல்ல முடியுமா என்ன? உங்க சீக்கிரட்டை கண்டுபிடிக்கத்தான் நான் வந்திருக்கேன். கிழிச்சிங்க. ஒன்னும் இல்லடா, இந்த சிவனை கேட்க சொல்றான். என்னடா சொல்றான் அவன்? தேவனை என் பக்கம் பார்க்க வேணாம்னு சொல்றா. நீங்க தானே கேக்குற, நீங்க கேளுங்க. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, பயமா இருக்குடா. தலையை திருப்பிக்க சொல்றா, கும்பிடுறேன்டா. டேய் சிவா, பாரா நீ சொன்னோன்னே திருப்பிட்டான் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அது சரி விடு, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்கடா. அடச்சே, நீ திருந்தவே மாட்டியா? சரி சொல்றேன் கேளு. நீங்க கொடுத்த கமிஷனை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐயோ, மாசத்துக்கு எவ்வளோடா சம்பாதிக்கிறீங்க? ஒரு 20,000 சம்பாதிப்போம். நீ சூப்பர்ரா தொப்பி. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்றா. இவங்களோட அலைய முடியாம சாவறேன்டா. ஒரு வேலை இருக்கு, பண்றியா? எது வேணாலும் பண்றேன்டா. சேலரி மட்டும் சாலிடா இருக்கணும். ட்ரீட்மெண்ட் ஹை ஃபைவா இருக்கணும். சேலரி உன் டேலண்ட் பொறுத்து தான் இருக்கும். ட்ரீட் பண்றது உன் பிஹேவியரை பொறுத்து தான் இருக்கும். முதல்ல வேலை என்னன்னு சொல்றா, துவச்சி எடுத்துறேன். என்ன வந்தோடனே துவைக்கிறாங்கடா? அது ஒண்ணு இல்ல சார். தாபாவை சுத்தி சுத்தி வந்து உங்களை மாதிரி பாட்டிங்கள்ட்ட பணம் கலெக்ட் பண்றதும் அதை என்கிட்ட கொடுக்கறதும் அதான் உங்க வேலை. அப்ப சேலரி எவ்வளவு தருவீங்க சார்? அது ஒண்ணு இல்லடா தம்பி, எனக்கு வர்ற கமிஷன்ல 10% உனக்கு தரேன். ஆனா பார்ட்டியை மட்டும் நீ தான் நல்லா பிடிக்கணும், முன்னாடியே சொல்லிட்டேன். செவிடு பிஞ்சுக்கோ. நீயே ஒரு புரோக்கர், உனக்கு நான் வேற ஒரு புரோக்கரா? போடா. எங்க எப்படி ஓட பாரு. என்னது இது? ஒண்ணுமே புரியல. ஒவ்வொருத்தனையும் கூட விளையாடுறான். உப்புமா எடுத்துட்டு வாடா. அடியே, என்ன சப்பாத்தின்னு சொன்னியா இல்ல சப்பாத்தி உப்புமாவும் சேர்த்து எடுத்துருவான்னு சொன்னியா? உங்களுக்கு எப்படி கேட்டது சார்? என்ன சப்பாத்தின்னு சொன்ன மாதிரி அப்படின்னா இருந்தது. உப்புமா எடுத்துட்டு வா. சிச்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒவ்வொருத்தனையும் என்ன வச்சு செய்யறானுங்க. ஏன் சார் பயப்படுறீங்க? எனக்கு கீழே வேலை செய்யுங்க, நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஏய், என்ன பத்தி தெரியாது உனக்கு? ஆர்கே, இந்த லிக்விட் ரொம்ப ரேரா கிடைக்கிறது. இதுல 3:1:4 கணக்குப்படி சல்போரிக் லிக்விட், அதோட பல ரசாயனங்கள், பூமிக்கும் அடியில இருந்து வர உஷ்ணங்கள் கலந்துருக்கு. ஓ, அப்ப இது எதுக்கு யூஸ் ஆகும்? இது பேசிக்கா பூமியின் வேகத்தை விட காண்டின் வேகம் அதிகம். அப்பேற்பட்ட காண்டின் வேகம் தண்ணீர்லயும் ரொம்ப அதிகம். ஆனா லிக்விடுக்குள்ள அந்த காண்டின் வேகம் நுழையாது. அப்படின்னா இந்த காண்டினை தடுக்கிறது இந்த லிக்விட். சூப்பர், நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. எப்படியா இருக்கு? சொல்றேன் வினோத், இந்த மாதிரி லிக்விட் உன்னால தயார் பண்ண முடியுமா? நமக்கு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். ஷுவர், ஐ கேன். சூப்பர், கோ ஹெட். வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் நல்லதா? அது அந்த வெளிச்சம் இதால வருது. இது ஹீட்டால ஏற்படுறது. சோ பயப்பட தேவையில்ல. அந்த ஸ்டோனை ஏன் வச்சாங்க? இந்த புக்ல இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு பாதுகாப்பா.
இவன் யாருன்னு தெரியல, ஆனா விட்லாச்சாரியார்ட்ட ட்ரைனிங் எடுத்துருப்பான் போல. அப்பாடா, எப்படியோ நம்ம வேலை முடிஞ்சுல. இந்த புக் எடுத்துட்டு நம்ம எல்லாம் போலாம் வாங்க. இன்னும் முடியல, இனிமேதான் ஆரம்பிக்க போதும். இங்க இருந்து 130 கிலோமீட்டர் தூரத்துல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி 2 தாழ்வான ஜாதிகள் வாழ்ந்து வந்திருக்காங்க. என்ன கொடுமையான வரலாறு. மனுஷனோட ஆசை கனவுல ஒரு முன்னேற்றத்துக்காக வழி கொடுத்தா அது அகம்பாவத்துக்கும் சுயநலத்துக்கும் தான் வழி வகுக்குது. இப்போ என்ன பண்ணலாம் ஆர்கே? இந்த புக்கை ப்ரொஃபசர் மூலமா கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா? யா, கவர்மெண்ட் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். புக்கா இல்ல, ப்ளூ டைமண்டா. வாட்? ஆமாடா, அதைத்தான் பண்ண போறோம். அந்த ப்ளூ டைமண்ட் எங்க இருக்கு, எப்படி போக போறோம்னு இதுல எழுதியிருக்கு. இது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சா அதை கவர்மெண்ட் கிட்ட நம்ம கொடுக்கணும்டா. உனக்கு என்ன பைத்தியமா? இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்கும் உயிர் போய் உயிர் வந்திருக்கு. இவன் சொல்றது உண்மைதான்டா. ஏற்கனவே நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். ப்ளீஸ் ஆர்கே, இங்க இருந்து போயிடலாம் ஆர்கே. ப்ளீஸ் ஆர்கே. ஓகே கைஸ், உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். நீயும் போறது நல்லதுன்னு தோணுது. இல்ல ஆர்கே, நான் உன் கூட தான் வருவேன். சரி, பேக் எடுத்து வச்சுக்கோ, கிளம்பலாம். சார் சீக்கிரம் சார், நமக்கு டைம் ஆகுது. ஓகே. எல்லாரும் சேர்ந்து தான் பயணத்தை ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே பயணத்தை முடிச்சுக்குவோம். சரி, கிளம்புங்க, போலாம். அந்த ப்ளூ டைம் கிட்ட போறதுக்கு நமக்கு வழி எப்படி? இதோ இந்த புக்கு தான் இப்போ நம்மளுக்கு வழிகாட்டி. என்னாச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வேற என்ன, நடந்து போக வேண்டியதுதான். எப்படியும் இங்கிருந்து நடந்தா போகணும், கார்லாம் போக முடியாது. வாங்க போலாம். பேக்ஸ் எடுத்துக்கோங்க. நடக்க விட்டானுவலா? ஐயா, இங்க தங்கறதுக்கு ஏதாவது சத்திரம் ஏதாவது இருக்கா? என்னடா சத்திரம்லாம் சீப்பா? ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு கேளு. இங்க சத்திரம் இருக்கிறதே பெருசு, நீ வாய முடியா? வெரி நேஸ்டி ஃபாரஸ்ட். எங்கிருந்து வரீங்க? பக்கத்து கிரகத்துல இருந்து வரோம். உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதனாலதான் வாயை மூடிக்கிட்டே இருக்க சொன்னாரு சாரு. எங்க போகணும்? செம்மண் மலை பக்கம். செம்மண்ணு மலை பக்கமா? இன்னைக்கு ஜோதிலட்சுமி கூடாரத்துல தங்கிட்டு நாளைக்கு காலையில போங்க. ஜோதி லட்சுமி 2 பொண்ணுங்களா? சரி, என் கூட வாங்க. என்னங்க, இந்த பரிசோதனை முடிவுக்கு வந்துடும்ல, உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஆமா. அப்ப எனக்கு என்ன தருவீங்க? என்ன வேணும்? நான் எது கேட்டாலும் தருவீங்களா? எதுவும் தரமாட்டேன்னு நினைக்கிறியா? அது இல்ல, நான் கேட்க கூடாது ஏதாவது கேட்டா?
நீ எதை கேட்டாலும் தருவேன். உன் அழகுக்கும் சந்தோஷத்துக்கும் மிஞ்சினது வேற என்ன இருக்க முடியும்? அப்படியா? இது எப்பத்துல இருந்து ப்ரொஃபசர் சார்? நீங்க தமாஷ் ஒன்றும் பண்ணல? இதுல தமாஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு தெரியும், இந்த ஆம்பளைங்க பொண்ணுங்க கிட்ட பண்றது அதானே. என்ன பண்ணாலும் தோக்குறது உங்ககிட்ட தானே. பாரா. ஆனாலும் நீங்க தோக்க மாட்டீங்கல்ல. வரலாறுல உங்களை மீறி ஜெயிச்ச ஆம்பளைங்களே யாரும் இல்லைல்ல. நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஜெயிப்பேன்? நீ அழகுல அமிர்தமா இருந்தா தோத்து தானே ஆகணும். அந்த அமிர்தம் எடுக்க கடைய வேண்டியது நீங்க தானே. அப்படியா? ஐயா, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஆஹா, தெரிஞ்சும் நல்லா தான் நடிக்கிற. அந்த நடிப்பு தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏய், பரவாயில்ல, இந்த இடம் நல்லா இருக்கே. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நாங்க சுத்தி சுத்தி சோர்ந்து போயிட்டோம். நீ போய் என்ஜாய் பண்றா. எவ்வளவு தூரம் நான் நடக்கிறது அப்பா? ஏம்மா, இனிமே என்னால நடக்க முடியாதா சாமி? என்னாச்சு? நான் வர முடியாதா சாமி? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். நம்மள எதுக்காக கொல்ல பார்த்தா? அதுல அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம பையில பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கோசம் ஏதாவது பண்ணாங்களா? ஆமா, பணத்துக்காகவா நம்மள கொலை பண்ண வராங்கன்னு சொல்ற? இதெல்லாம் சர்வ சாதாரணம் சார். அவனுக்கு யாராவது பணம் கொடுத்து நம்மள கொல்ல சொல்லிருக்கலாம். இந்த ரிசர்ச் ஆபத்தானதுன்னு ஏற்கனவே ப்ரொஃபசர் சொல்லியிருக்காரு. அதனால ஒவ்வொரு நொடியும் அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அப்படின்னா இந்த மாதிரி ஆபத்து இன்னும் போக போக வருமா? நிறையவே. ஆனா உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. ஆமா, உயிரோட தானே? லைன் இஸ் பேக். செத்தாலும் போச்சாலும் சிங்கம் சிங்கம் தானே. கரெக்ட் தான்டா. என்ன சொன்ன? உன்னை பத்தி எல்லாம் இல்ல. உன்னை பத்தியா இருந்தா சிங்கம் ஏன் சொல்ல போறான்? பூனல்ல சொல்லிருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா.
டேய் ஏன்டா நின்னுட்ட? அங்க என்னடா பண்ற? இங்கிருந்து யாரோ ஒருத்தன் போன மாதிரி தெரிஞ்சுச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாடா. சீக்கிரம் வா. செம்மன் மலைக்கு போக இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடலாம். அப்பாடா, அங்கதான் அந்த டைமண்ட் இருக்கா? புக்கு யார்ட்டா இருக்கு? என்கிட்ட இருக்குடா. வினோத்! ஆர்கே! எங்க இருக்கீங்க எல்லாரும்? வினோத்! ஆர்கே! சிந்து எங்கடா? எல்லாரும் இங்க வாங்க. ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. சிந்து, அழாத சிந்து. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சிந்து. தெரியல. அங்க அழகான ஒரு பூ பார்த்தேன்னா அது பார்த்துதான் போனேன். அப்ப திடீர்னு ஒரு மரம் வேறு வந்து என்ன அப்படியே கட்டி போட்டுருச்சு. இங்க சம்திங் எதுவும் நடக்குது. இங்க யாரும் நம்மள ஃபாலோ பண்றாங்க. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. வாங்க போலாம். சீக்கிரம் போலாம் வாங்க. கிடைச்சிருச்சு. என்னடா என்ன வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்கேன்? இவங்க 2 பேரு மிளகு லவங்கம். இவங்க காட்டுல இலைகள் வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை தைலம் பண்ணி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நரம்பு வலிக்கு, உடல் சுகத்துக்கும், பக்கவாதத்துக்கும், காம வெறிக்கும், சிருங்கார ஆசைகளுக்கு மருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது? ஏம்மா ஆபா டேய் லவங்கம், நம்ம மருந்தெல்லாம் ஒழுங்கா வேலை செய்தாடா? என்னன்னு சொல்றதுன்னு, நம்ம மூலிகை தைலத்துக்காக உள்ளூர்காரன் வெளியூர்காரன் அடிச்சுக்கிட்டு வரானுங்க. ஆஹா இந்த கைவண்ணம் இந்த மூலிகை மகிமை அப்பேற்பட்டதுடா. அண்ணே, எனக்கும் இந்த வைத்தியத்தை கத்து கொடுங்க. எதுக்குடா? எனக்கே போட்டியா வரலான்னு பாக்குறியாடா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, உங்களுக்கு வர வர ஞாபகம் மருதி வருது. ஒருத்தருக்கு தர மாதிரி தான் இன்னொருத்தருக்கு தரீங்க. அப்படியா? நான் யாருக்குடா கொடுத்தேன்? அன்னைக்கு ஒரு நாள் பக்கத்து ஒரு தலைவர் மனைவிக்கு பக்கவாதத்துக்கு மருந்து கொடுத்தீங்கல்ல? ஆமா, நான் தான் கொடுத்தேன். அந்த மருந்துனால தானே கட்டுல படுத்திருந்த அம்மா எந்திரிச்சு நின்னு தையா தக்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவங்களுக்கு நீங்க கொடுத்தது பக்கவாத மருந்து இல்ல. பின்ன நம்ம ராமனுக்கு தயார் பண்ண மருந்து அது. அப்ப ராமையாவுக்கு என்னடா கொடுத்தேன்? அது பக்கவாத மருந்து.
ஓ பக்கவாதம் மறந்தா? அதனால தானே ராம உணர்ச்சி தாங்க முடியாம சிந்தாமணி வீட்டு வாசல்ல படுத்துக்கிட்டானா. அப்படியா? அப்புறம் என்ன, ராமையாவுக்கு அந்த மருந்து நல்லா வேலை செஞ்சிருக்குல்ல. வீடுறா டேய். என்ன அப்படியே போறாப்ல? ஐயோ ஏதோ வருது. என்ன சார் இன்னும் பயம் போலையா? என்னடா போறது? அந்த இடத்துல மட்டும் நீ இருந்திருந்தாண்டா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. பயப்படாதீங்க, கண்டிப்பா 2 டேஸ்ல நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாம். புரியுதா? ப்ரொஃபசர் சார் கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் கொடுத்த க்ளூஸால சீக்கிரமே இந்த ஆபரேஷனை முடிச்சிடலாம். நாளைக்கு நான் போற இடத்த அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சாரும் நம்ம கூட இருந்திருந்தா ரொம்ப ஹெல்ப்பா இருந்திருக்கும்ல. யா, ஆனா அவரோட பிளெஸிங் கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். ஓகே. மூலிகை சாமி, மூலிகை மூலிகை வாங்கிக்கோங்க சாமி. மூலிகை கடவுள் தந்த இப்ப என்ன மூலிகை. பண்ணலாம்? நரம்பு வலிக்கு தரோம், மூட்டு வலிக்கு தரோம், உணர்ச்சி வர்றதுக்கு தரோம், செத்து போனவன் எந்திரிக்கிறதுக்கு கூட நாங்க தம்பி. மூலிகை தர்றோம். அண்ணா அங்க இருக்காங்க. சிக்கு, 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 சிக்கு. இந்த ஒரு மூலிகையை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும், நைட்டு முழுக்க வச்சு தக, 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 தகன்னு ஆடுவீங்க. வாய் மூடு, ஏற்கனவே தலைவலி, இதுல ஊன் தொல்லை வேற. சார், இது நிலவேறு நீர்வேறு கத்திரிக்காய் செடி வேறையும் சேர்த்திருக்கோம். ஒரு தடவை தேய்ச்சிக்கிட்டா போதும், சும்மா ஜிம்முன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் சார். எங்க? என்னது சார்? அதான் ஓடுன்னு சொன்னல, எங்க ஓடுதுன்னு. சார் தமாசு பண்றாரு, இதுக்கு மேல என்ன பண்றது? என்னடா இது இப்படி ஆயி போச்சு? சீ 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 சீ. தம்பி, வேறு விக்கிறது செம்மன் மலைக்கு வழி தெரியுமா? சார் இப்ப அங்க போக முடியாது சார். எனக்கு பாதி வரைக்கும் தான் தெரியும். அங்க பாருங்க, அவங்க கிட்ட கேளுங்க. பணக்காரனா வருது, எப்படி பெரிய தம்பி, வைத்தியசாலை அமைக்கிறது, எத்தனை உன்னதான் தம்பி. சுத்துறது. தம்பி இங்க வா. இத போடுற. என்னய்யா, ஏதா வேணுமா? ஆமா, முதல்ல கொடுத்தது வேணுமா இல்ல தலைவலிக்கு வேணுமா? அட்ரஸ் தெரியணும். ஓ அப்படியா? அந்த மாதிரி ஒரு வேற எங்க கிட்ட இல்லையே. அட்ரஸ்னா விலாசம்பா. செம்மன் மலைக்கு எப்படி போகணும்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இங்க இருந்து 2 மைல் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய குட்டை தெரியும். அந்த குட்டைக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் தெரியும். அந்த ஆலமரம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பலாப்பழ மரமே தெரியும். அந்த பலாப்பழ மரம் தாண்டி போய் கொஞ்சம் தூரம் திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வேப்ப மரமே தெரியும். அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துல தான். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ வந்து காட்டுறியா? அண்ணே இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதுண்ணே. ஓஹோ, கரெக்ட். ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு நாங்களும் அந்த பக்கம் தான் போறோம். அப்படியே உங்களை தள்ளி விட்டு போறோம். சரியா? சரி சரி, வாடா போவோம். இவங்கிட்ட நாளைக்காவது மண்டைய கிளி எப்படியாவது ஒரு வேற வித்துறணும். ஆமாண்ணே. மூலிகை வாங்கிக்கோங்க சாமி, மூலிகை. மூலிகை வாங்கிக்கோங்க, மூலிகை. நீங்க இங்கதான் இருப்பீங்களா? ஆமா, எங்களுக்கு இங்கதான் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். உங்க பேர் என்ன? எங்க அண்ணன் பேர் மிளகு, என் பேர் லவங்கம். மிளகு லவங்கமா? ஆமா, எங்க பாட்டங்காலத்துல இருந்து நாங்க மூலிகை வித்து தானே பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் அவன் பேரு லவங்கம், என் பேரு பட்டை. உங்க மூலிகை நல்லா வேலை செய்யுமா? இங்க அக்கம் பக்கத்துல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் என்ன ஆனாலும் எங்க கிட்ட தான் மூலிகை வாங்க வரணும். இது அந்த அளவுக்கு வேலை செய்யுமா? இந்தாங்க மேடம், எங்களை பத்தி என்ன வேணா சொல்லுங்க, ஆனா எங்க மூலிகையை பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க. சாரு கிட்ட கேளுங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. என்ன சார், நான் கொடுத்த மூலிகை எப்படி சார் இருந்துச்சு? நைட் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்குமே. ஏய் தம்பி, இப்ப எப்படிடா போகணும்? இடது பக்கம் போங்க சார். உங்களுக்கு வழியெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கே ரூட் எல்லாம் தெரியாது மேடம், நாங்க இங்க இருந்து தானே மூலிகை எல்லாம் எடுத்துட்டு போறோம். சொல்லுடா லவங்கம். ஆமா. அப்படியா? உங்களுக்கு செம்மன் மலை பத்தி ஏதாவது தெரியுமா? அது எங்களுக்கு தெரியாது, ஆனா இதுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு எங்க தாத்தா சொல்வாரு. அது சரி, நீங்க எதுக்காக அங்க போறீங்க? அங்க போய் அதோட வரலாறு தெரிஞ்சுக்கலான்னு தான். இதுக்கு போய் நீங்க மேடம் அங்க போகணும்? எங்க தாத்தா கிட்ட சொன்னாலே போதுமே. டேய் சொல்லடா. உன் தாத்தாவுக்கு கூட தெரியாத வரலாறு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலான்னு தான். என்னவா இருக்கும்? சரிங்க சார், காரை இங்க நிப்பாட்டுங்க.
இதுதான் செம்மண் மலையா? இல்ல பின்ன ஏன் நிப்பாட்ட சொன்னீங்க? மேடம், நாங்க இங்க தானே இறங்கி போகணும். இருட்டுறதுக்குள்ள மூலிகைலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணுமே. டேய் ஏறடா. அது சரி, இப்ப நாங்க எப்படி போகணும்? இங்க இருந்து 3 மைல் நேரம் போனதுக்கு அப்புறம் சோத்தாங்கை பக்கம் திரும்பலன்னு வச்சுக்கோ. நீங்க கேக்குற செம்மண் மலை அங்கதான் இருக்கு. அப்படியே போய் குதிச்சிருங்க. ஏய் வாடா தம்பி. ஏண்டா கார்ல அந்த பொம்பளை நீ சைட் அடிச்சிட்டு தெரியாது. அது ஏன் அழகுக்கு இல்லைண்ணா. இதுதான் நான் சொன்ன அந்த மலை. அம்மாடா, இந்த நடைய எங்க ஊர்ல நான் நடந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன். Are you okay? Yeah, I'm fine. I'm fine. சரி, இங்க இருக்கிறது நல்லது கிடையாது. இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம். நேத்து சிந்து இப்படிதான் மாட்டிக்கிட்டா. அவங்க ஏன் நம்மள இப்படி டார்கெட் பண்றாங்க? இதுக்காக தான். இது யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஆபத்து. இருந்தாலும் இந்த புக்கை நானே வச்சுக்கிறேன். வாங்க கிளம்பலாம். அப்பாடா, தாகத்துக்கு தண்ணியாச்சும் கிடைச்சது. டேய் வினோத், ஏய் அந்த தண்ணி தொடாதடா. ஏன் இதுல விஷம் தான் இருக்கா? விஷம் இல்லடா, அது ஆசிட். எஸ், இது தண்ணி இல்ல, ஆசிட். அப்படின்னா விஷத்தை கக்கும் கங்கா ஜலத்தில் மரணத்தை ஏந்தும் நீலகண்டன். இந்த இடத்துக்குள்ளதான் அந்த ப்ளூ டைமண்ட் இருக்கு. பின்ன எப்படி அதை எடுக்கிறது? கஷ்டம்டா. அதை அடையணும்னா கண்டிப்பா உயிரிழக்கணும். துணிஞ்சு இறங்கினாலும் கிடைக்கும்ன்ற கேரண்டி இல்ல. அப்ப பின்னாடி போயிடலாம். எஸ், யூஆர் கரெக்ட். தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். கிளம்பலாம் வாங்கடா. கிளம்புங்க. விதியில் மனதில் நகரும் உண்மை, பயமும் வேதனையும் சோதனையும் கடந்தால் காலம், வாழ்க்கையில் ஆசைகள் கொண்டாலும் மிஞ்சுவதெல்லாம் துன்பம்தான், காதல் கிளைகள் அருகில் இருந்தும் மிஞ்சுவதெல்லாம் உன்னிடலே, உன்னோடு என் நிழலும் உன்னோடு என் பயணம், நீதானே என் தொடக்கம் நீதானே என் முடிவும். எங்க இருக்கீங்க ஆர்கே? போன காரியம் சக்சஸா? இல்ல சார், பிளானை டிராப் பண்ண போறோம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துல தான் இருக்கும். சரி. சோ, நீங்க சொன்னதை விட பெரிய ஆபத்து இங்க இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. யார் எங்களை அட்டாக் பண்றாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆர்கே,
இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷனில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம எதிர்த்து நின்னாதான் எதை வேணால் சாதிக்க முடியும். இல்ல சார், இங்க உலகத்துக்கே தெரியாத வரலாறு ஒண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வரலாறுக்கே ஒரு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓ இஷ்டம். ஆனால் ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக கேளு. அந்த ப்ளூ டைமண்டுக்கு சம்மந்தப்பட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. உங்ககிட்ட இருக்கிற டீமில் யாரோ ஒருத்தர் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரியாத ஒரு கும்பலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு நீ மட்டும் தனியாக செம்மன் மலைக்கிட்ட வா. சரி, ஓகே சார். எல்லாரும் நான் சொல்றது ஒரு நிமிஷம் ஜாக்கிரதையா கேளுங்க. நான் திரும்பி வர வரைக்கும் யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோம். சரிடா. சரி. காட்டில் உன் மனமும் ஏதோ தேடியதே. காதல், இந்த காதல் ஒரு மௌனமாய் உன்னை தூண்டியதே. கூடவே இருக்கும் உன் கனவு உன்னுடன் இருந்திடுமா? தீராத நிழலாய் உன்னை வேட்டையாடிடுமா? உன்னோடு ஹலோ, என்ன இருக்கு? யாரோ நீங்க அட்டாக் பண்றாங்க. யாரா இருக்கு? யாருன்னு தெரியல, முகம் மூடி இருந்ததா. நீ பதட்டப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்கேன், உடனே வரேன். ஓகே.
நீங்களா? ப்ளூ டைமண்ட் எங்க? அதை என்கிட்ட கொடுத்துரு. அது எப்படி சார் என்கிட்ட இருக்கும்? பின்ன எங்க இருக்கு? அது அந்த உற்சவத்துல இருக்க மாதிரி தான் அந்த புக்கில் எழுதியிருக்கேன். மேப்ல அப்படிதான் இருக்கு. ஆனா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆர்கே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ நினைச்சதை சாதிக்காம விட மாட்ட. அதனால தான் அத்தனை பேர் இருந்தாலும் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். அந்த டைமண்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துரு. நோ சார், அந்த டைமண்டை நான் உன்கிட்ட தரமாட்டேன். அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக்க வேண்டியது. நீ அரசாங்கத்திட்ட கொடுத்தா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? 10 வருஷமா அந்த டைமண்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறன்னு சொன்னா அதை பார்க்க நான் என்ன பைத்தியக்காரனா? சார், நீங்களா சார் இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். இப்ப சொல்றேன், அந்த டைமண்டை நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். நீ இப்ப ஏற்பட்டவன்னு தெரிஞ்சா நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன் பேரு. நோ சார். ஆர்கே, என்னை பத்தி உனக்கு கொஞ்சமா தான் தெரியும். இந்த டைமண்டுக்காக நான் குறுக்கில் வந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன், இன்க்ளூடிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க சார்? அவங்கள போய் கொண்டிருக்கீங்களே. என்னை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது. அந்த டைமண்டை கொடுத்துரு. என் உயிர் இருக்க வரைக்கும் அந்த டைமண்டை உன்கிட்ட கிடைக்க விட மாட்டேன். அப்படின்னா அந்த உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டைமண்டை எடுத்துக்கிறேன். டை ஹலோ, யார்? ஹாய் ஆர்கே, நான் ப்ரொஃபசர் ரஜினி மேடம் பேசுறேன். மேடம் நீங்களா? என்ன மேடம் இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, அந்த ஆபத்தான இடத்துக்கு ஏன் எல்லாரும் போனீங்க? அங்க போனவங்க உயிரோட திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா மேடம், அந்த விஷயமே எங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆர்கே, நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த ப்ரொஃபசர் ரொம்ப நல்லவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமண்ட் உனக்கு கிடைச்சா அவர்கிட்ட சொல்லாத. உண்மைதான் மேடம், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சார் மேலே எனக்கு ஒரு டவுட் வருது. எத்தனையோ பேர் எத்தனையோ வாட்டி தேடி கிடைக்காத அந்த ப்ளூ டைமண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை கவர்மெண்ட் கிட்ட தெரியப்படுத்தணும். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். ஷியோர் ஆர்கே, கங்க்ராட்ஸ் அண்ட் டேக் கேர். பை. சக்சஸ் டியர். சக்சஸ். டைமண்ட் அவங்கிட்ட தான் இருக்கு. மேடம் நீங்க கூட? ஆர்கே, அந்த டைமண்டை கொடுத்துரு. உனக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல நல்ல போஸ்ட் கொடுக்கறேன். உன்னை எங்க கூட சேர்த்துக்கிறோம்.
உங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேரை ஒவ்வொரு கனவுகளோட வருவாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா அதுக்காக தான் உங்களோட கதையவே முடிக்க போறேன்.